بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان من صلصال من حمأ مسنون والجان خلقناه من قبل من نار السموم. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயத்தினுடைய 25 வசனங்கள் வரைக்கும் கடந்த வாரத்திலே தஃப்சீரிலே பார்த்தோம். கடைசியாக நடைபெற்ற தஃப்சீரில் இறுதியாக நிச்சயமாக நாமே உயிர் கொடுக்கிறோம், நாமே மௌத்தாக்குகிறோம், நாமே வாரிசுதாரர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னான். அதையொட்டி ஹயாத் என்பது என்ன, மவுத் என்பது என்ன, மவுத் என்கிற ஹயாத் என்கிற இந்த வார்த்தைகளை அல்லாஹ் எப்படியெல்லாம் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான், அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களான அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் அல் ஹய்யு உயிர் கொடுப்பவன், நித்திய ஜீவன், என்றைக்கும் உயிரோடு இருப்பவன் என்கிற கருத்துக்களை அடங்கிய அந்த வார்த்தைக்கு பின்னணியில் ஹயாத் அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுக்கிறான், எப்படியெல்லாம் மௌத்தாக்குகிறான் என்பதை சொன்னோம். ஹயாத்துக்கு உருவம், மௌத்துக்கு உருவம். மௌத்திலே இருந்து விலக்கு பெற்றவர்கள் யார் யார், மரணிக்காமல் இருப்பது யார் யார். திருக்குர்ஆனில் மவுத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் எந்தெந்த அர்த்தங்களில் எல்லாம் புழங்கி இருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சொன்னோம். அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவத்தின் அடையாளமாய், அவனுடைய ஆதாரங்களாய் வரிசையாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஆதாரங்களில் ஹயாத்தும் மௌத்தும் மிக முக்கியமான, அவனுடைய இருப்பிற்கான, அவன் ஒருவன் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். அப்போது கடைசியாக 24, 25 வசனங்களில் அவன் சொன்னான், உங்களில் யார் யார் முன்னாலே வந்தவர்கள் என்பதையும் யார் யார் பின்னாலே வந்தவர்கள் என்பதையும் நாம் அறிவோம். அதாவது முன்னாலே வந்தவர்கள் என்றால் ஏற்கனவே மரணித்து போனவர்கள் யார் என்றும் எனக்கு தெரியும். இனிமேல் வர இருக்கிற, உயிரோடு இருக்கிற எத்தனை பேர் என்பதும் நமக்கு தெரியும். இந்த ரெண்டும் உலகத்தில் இருக்கிற எந்த வரலாற்றாசிரியருக்கும் தெரியாது, எந்த வல்லுநர்களுக்கும் தெரியாது. எத்தனை பேர் இதுவரை ஹயாத்தோடு இருந்து உலகத்திலே இருந்தார்கள், இந்த வரலாறு தெரியாது. இனிமேல் எத்தனை பேர் ஹயாத்தோடு இருப்பார்கள் கியாமத்து வரை, யார் யாருக்கெல்லாம் ஹயாத்து கிடைக்கும், இந்த எண்ணிக்கையும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இதையெல்லாம் நாமே அறிவோம், அல்லது முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் அறிவோம் என்பதற்கு அர்த்தம் முன்னாலே வந்த சமுதாயங்கள் எத்தனை, அதாவது நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயங்கள், அதையும் நாம் அறிவோம். இப்போது வந்திருக்கிற இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே கடைசி வரை எத்தனை பேர் இருப்பார்கள், இதுவும் நமக்கு தெரியும். அல்லது முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள் என்றால்
போர்க்களங்களின் வரிசையிலே முன்னாலே நிற்பவர்களும் கடைசியாக நிற்பவர்களும், அல்லது தொழுகையின் சப்புகளில் முன்னாலே நிற்பவர்களும் கடைசியாக நிற்பவர்களும் என்றெல்லாம் இந்த ஆயத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள். ஆக இறைவன் இதுவரை ஒரு 5-6 தன்னுடைய அடையாளங்களை சொல்லிவிட்டான், வல்லமைகளை சொல்லிவிட்டான். வானம் படைத்தது, சூரியனின் ஓடுதலங்களை அமைத்தது, பூமி படைத்தது, அந்த பூமியை விரித்தது, இந்த பூமியிலே வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் ரிசுக்கு கொடுத்தது, நாம் யாருக்கெல்லாம் ரிசுக்கு கொடுக்க முடியாதோ அந்த படைப்பினங்களுக்கெல்லாம் ரிசுக்கு கொடுத்தது என்று வரிசையாக அவனுடைய வல்லமைகளை, அவனுடைய அத்தாட்சிகளை, அவன் ஒருவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும் என்பதற்கான காரணங்களை எல்லாம், ஆதாரங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்னான். இப்போது அந்த வரிசையில் சூரா ஹிஜ்ர் அத்தியாயத்தில் அவன் சொல்லக்கூடிய 7வது மிகப்பெரிய அத்தாட்சி மனித படைப்பு. வானம் சொல்லியாகிவிட்டது, பூமி சொல்லியாகிவிட்டது, மலைகளை சொல்லியாகிவிட்டது, ஆறுகள் கடல்களை சொல்லியாகிவிட்டது, மரணமும் இரணமும் சொல்லியாகிவிட்டது. இப்போது மனித படைப்பை பற்றி பேசுகிறான். இது அவனுடைய அத்தாட்சிகளில் 7வது அத்தாட்சி. சுமார் 26வது வசனத்திலே இருந்து 33 வரைக்கும் இந்த வசனங்களில் முதல் படைப்பை பற்றி பேசுகிறான். அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்போம். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ. நாம் மனிதனை கருப்பான களிமண்ணிலிருந்து, சல்சால் ஓசை வரக்கூடிய அந்த மண்ணிலே இருந்து நாம் படைத்தோம். وَالْجَانَّ خَلَقْنَاهُ مِنْ قَبْلُ. இதற்கு முன்னாலேயே ஜின்களை படைத்தோம். மின் நாரி ஸமூம். கொதிக்கிற நெருப்பிலே இருந்து நாம் ஜின்களை படைத்தோம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ. உம்முடைய ரப்பு மலக்குகளுக்கு இப்படி சொன்னதை நினைத்து பாருங்கள். இன்னி ஹாலிகுன் பஷரன். நான் மனிதனை படைக்கப் போகிறேன். மின் சல்சாலின் மின் ஹமஇன் மஸ்னூன். ஓசை வரக்கூடிய களிமண்ணிலே இருந்து படைக்கப் போகிறேன். ஃபைதா சப்பைதுஹு வநஃபக்து ஃபீஹி மின் ரூஹி. நான் அந்த படைப்பை செம்மைப்படுத்தி விட்டால், என்னுடைய ரூஹை அதிலே ஊதிவிட்டால், ஃபகஉ லஹு சாஜிதீன். நீங்களெல்லாம் அந்த படைப்புக்கு சஜிதா செய்யுங்கள். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா அன் யகூன மஅஸ் சாஜிதீன். சஜிதா செய்தவர்களோடு அவன் இருப்பதற்கு மறுத்துவிட்டான். கால. அப்போது அல்லாஹ் கேட்டான், யா இப்லீசு, இப்லீஸே, மாலக அல்லா தகூன மஅஸ் சாஜிதீன். சஜிதா செய்பவர்களோடு இருக்காமல் இருக்க உனக்கு என்ன காரணம் என்று அல்லாஹ் கேட்டான். கால. அப்போது இப்லீஸ் பதில் சொன்னான், லம் அகுன் லி அஸ்ஜுத லி பஷரின். நான் அந்த மனிதனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன். خلقته من صلصال من حمأ مسنون. ஓசை வரும் களிமண்ணிலே இருந்து நீ யாரை படைத்தாயோ நான் அவனுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று அவன் சொன்னான் என்று முதல் படைப்பான மனித படைப்பை பற்றி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை பற்றி ஆரம்ப நிலையிலே நடைபெற்ற வசனங்கள் இந்த 6-7 வசனங்களிலே வருகிறது. படைப்பினுடைய வரிசை நமக்கு தெரியும். அல்லாஹ் முதலில் படைத்தது ஜின்களுக்கும் முன்னால், மனிதர்களுக்கும் முன்னால் அல்லாஹ்வுடைய முதல் படைப்பு மலக்குகள். மலக்குகளை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் 2வதாய் படைத்தது ஜின்கள். 3வது அல்லாஹ் ஜின்களுக்கு பின்னாலே படைத்ததுதான் மனிதர்கள். இப்போது சொல்லுகிறான், சல்சாலின் மின் ஹமஇன் மஸ்னூன். குர்ஆனிலே மண்ணிலிருந்து படைத்தான் என்று ஒரு இடத்தில் வருகிறது. ஒரு இடத்திலே தீன்
களிமண்ணிலிருந்து படைத்தான் என்று வருகிறது. இங்கு வரக்கூடிய ஆயத்தில் மின் சல்சாலின், தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணிலிருந்து, இந்த களிமண்ணை உருக்கி வார்த்து ரெடி பண்ணி அதை குழப்பி அதை வெயில்ல காய போட்டா வெளிச்சமும் காத்தும் பட்டுச்சுன்னா அந்த களிமண் சட்டியா மாறிடும். தட்டினால் சத்தம் வரும். இந்த ஒரு சட்டி வாங்குறவங்க எல்லாம் எடுத்து அப்படி தட்டி பார்ப்பாங்க, தட்டினால் சத்தம் வரும். அப்போ மண்ணில் படைத்தான் என்பதும் உண்மை, களிமண்ணில் படைத்தான் என்பதும் சரி. தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணா ஒரு அச்சு வார்த்து மனித உருவத்தை செய்ததற்கு பிறகு அதை காய போட்டு அதை காற்றடித்து அது காற்றுப்பட்டு அது ஒரு சட்டியை போல உருவ அமைப்பாகிவிடும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அதிலே ரூஹை ஊதுகிறான். அதுதான் இங்கே வருகிறது. கருப்பான களிமண்ணிலே இருந்து ஓசை வரக்கூடிய மண்ணிலே இருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். இதற்கு முன்பே ஜான் என்று சொன்னால் ஜின்னுகள் என்பது ஒரு பொருள், ஜின்னுகளின் தந்தை என்பது ஒரு பொருள். அதை இவைகளை படைத்தான். மின்னாரி சமூம், கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பில இருந்து படைத்தான். அல்லாஹ் இந்த இரண்டையும் படைத்ததை சொல்லுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜான் என்று இங்கே சொல்லுவது ஒரு கருத்து இப்லீஸ் என்று வைப்போம், அல்லது இப்லீஸினுடைய தந்தை என்று வைப்போம். மனுஷரை படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை படிச்சாச்சு ஜின்களை. ஜின் என்ற வார்த்தைக்கு மறைந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது அகராதிப்படி நீங்க போய் ஜின் அப்படிங்கிறத டிக்ஷனரியில தொலைவனா மறைந்திருக்கிற பொருள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஜின்னுகளுக்கு ஜின்னுன்னே ஏன் பேருன்னா மனிதர்களின் கண்களை விட்டும் மறைந்திருக்கும். மனிதர்களுடைய கண்களுக்கு படாது. அல்லாஹ் வைத்திருக்கிற நியதி என்னன்னா, இந்த உலகத்தில் அவர்களின் பார்வையில நாம் படுவோம், ஆனா நம்முடைய பார்வையில அவர்கள் படமாட்டார்கள். மலக்குகள் பார்வையிலையும் நாம படுவோம், நம்ம பார்வையில மலக்குகள் படமாட்டாங்க. ஜின்னுகள் நம்மை பார்ப்பார்கள், நாம் ஜின்னுகளை பார்க்க மாட்டோம். இந்த சைத்தான்களையும் நாம் பார்க்க முடியாது, ஆனா சைத்தான்கள் நம்மை பார்க்கும். கரெக்டா பார்த்துட்டாவது ஏதாவது பண்ணலாம். நமக்கு பார்த்துட்டோம்னா தப்பிக்கிறதுக்காக பெருசா எதிர்த்து போராடலைன்னாலும் குறைந்தபட்சம் தப்பிக்கலாமா இல்லையா? குர்ஆன்லயே அப்படி ஒரு வார்த்தை வருது, மின் ஹைஸு லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத நிலையில் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு வருது. ஆக அவர்கள் பார்க்கிறார்கள். இதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனாலேயே அந்த ஜின்னுக்கு மறைந்திருத்தல் அப்படிங்கிறது பேராக மாறிவிட்டது. அல்லாஹ் அந்த பேரையே வைத்து விட்டான். மனிதர்களின் கண்களை விட்டும் மறைந்திருக்கும். அங்க மறுமையை பொறுத்தவரையும் காட்சி வேறு மாதிரி. நாம் அவர்களை பார்க்க முடியும், அவர்கள் நம்மை பார்க்க முடியாது. மறுமையில வேற நல்ல வார்த்தையில சொல்றதுன்னா நாம அங்க ஜின்னு மாதிரி இருப்போம். ஏன்னா நம்ம பார்க்க முடியும் அவங்களையெல்லாம், அவர்கள் நம்மை பார்க்க முடியாது. இங்க சாதாரணமா உலகத்துல ஜின்னை நேரடியா பார்த்தோங்கிறதுலாம் இல்லை. ஜின்கள் இங்கேயே தெரியுது. அவர்கள் ஒரு நெருப்பாலான படைப்பு. அவங்களுக்கு கை கால அமைப்பு இதெல்லாம் வச்சு படைக்கல. எங்கேயுமே குர்ஆன்ல ஹதீஸ்ல அவங்களுக்கு கை கால் இருக்கிறதெல்லாம் இல்லை. நம்மளா சில கதையெல்லாம் வச்சிருக்கோம், கால் இருக்காது, தலைமுடி நீளமா கிடக்கும் அப்படின்னு எல்லாம். எங்கேயுமே அல்லாஹ் ஆதம படைக்கிறத பற்றி சொல்லும் போது கை கால அது இது உருவ அமைப்பு எல்லாத்தையும் சொல்றான். ஜின்களை படைக்கிற போது அந்த மாதிரி உருவ அமைப்பு எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லலை. ஆக களிமண்ணில இருந்து மனிதனை உருவாக்கினோம், சூடான நெருப்பில இருந்து நாம் ஜின்களை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் முன்னால மலக்குகள் படைக்கப்பட்டார்கள். நமக்கு அந்த படைப்பு கூறு தெரியும். மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்னு நெருப்பால் படைக்கப்பட்டது, மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவர். இந்த மூணுல கொஞ்சம் லோ குவாலிட்டி இது எதுன்னா, லோ கிளாஸ் எதுன்னா மண்ணால் படைக்கப்பட்டதுதான். மண்ணை விட எப்போதும் இந்த நம்ம சொல்றாங்கல்ல பஞ்சபூதங்கள் எல்லாம், அந்த வார்த்தை, நெருப்புக்கு பவர் அதிகம்.
நெருப்பிலே தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஜின்னுகள். அதைவிடவும் கூடுதலான பவர் நூறு என்பது ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். எனவே வரிசையில பார்த்தாலும், நல்ல தரத்தில பார்த்தாலும், நல்ல பவர்ல பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மலக்குகள் தான், இரண்டாவது ஜின்னுகள், மூணாவது பல்வேறு வகைகளிலேயும் சக்தியால் குறைந்தவர்கள் மனிதர்கள். அல்லாஹ் இந்த படைப்பை இங்கே ஆதாரமாக சொல்லுகிறான், மனிதனை படைத்ததை. குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது, யஹ்லுகு மா யஷா வ யக்தார். உன்னுடைய ரப்பு நாடியதை படைப்பான், நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹுவுக்கு இந்த படைப்பெல்லாம் அவனுடைய இஷ்டம். அந்த அடிப்படையில முதல் மனிதரை படைப்பதை பற்றி இங்கே மலக்குகளிடம் சொல்லுகிறார். சுருக்கமா இங்க வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் களிமண்ல படைப்பேன், படைச்சு கொஞ்ச நாள் அதை போடுவேன், அது அப்படி சுட்ட இது மாதிரி சட்டி மாதிரி ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் நான் அதுக்கு ரூஹ ஊதுவேன். ரூஹ ஊதுன உடனே உயிர் வந்துடும். உயிர் வந்துட்டா, உயிர் வந்த உடனே நீங்கள்லாம் அந்த படைப்புக்கு சஜிதா செய்யணும். எல்லாரும் செஞ்சாங்க, இப்லீஸ் தவிர. நீ ஏன் செய்யலைன்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அவன் பதில் சொல்றான், நீ மண்ணால, அது களிமண்ணில் படைச்ச ஒரு பொருளுக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன்னு அவன் சொல்றான். நம்ம இதுவரை உள்ள விஷயங்களை தான் பார்க்க போறோம். இப்போ முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதரும் அவர்தான், மனித குலத்திற்கு தந்தையும் அவர்தான், முதல் நபியும் அவர்தான். ஆதமையா நபின்னு சொல்றோம். இங்க அடுத்த மாதிரினா ஆதம் நபி இல்லைன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு, நிறைய பேர். ஆதம் நபி கிடையாது, ஆதமை நபி என்று நிரூபிக்க முடியுமா, அப்படியா இப்படியா, நல்லா நிறைய விவாதங்கள் இருக்காது. அதில் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. அவங்க தான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அக்கான ஆதம் நபியன், ரசூலுல்லாஹ் ஆதம் நபியாக இருந்தார்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, நஅம் இன்னஹு நபியுன் முகல்லமுன். ஆம், அவர் பேசப்பட்ட நபி அப்படின்னா. பேசப்பட்ட நபி அப்படின்னா மலக்குகளிடமிருந்து வஹியை பெற்று அல்லாஹுவின் வாக்கியங்களை வாங்கி அல்லாஹுடைய வார்த்தைகளை பெற்ற நபி. இன்னொன்று ரப்போடு பேசிய நபி. எல்லா நபியும் பேசல ரப்போட. ஜிப்ரீல் தான் வஹி கொடுத்துட்டு போவாரு, வாங்கி வச்சுக்குவான். அல்லாஹுவோடு பேசியது அப்படின்னு பார்த்தா 3 பேர் மட்டும்தான் சொல்றாங்க. முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். என்ன படைச்ச உடனே அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தாங்களா இல்லையா? சொர்க்கத்துல இருந்து அப்புறம் தானே வந்தாங்க. அதனால அவர்கள் ரப்போடு பேசி இருக்கிறார்கள். தூர்மலை அடிவாரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விண் பயணத்திலே அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இப்ப நபி மட்டுமல்ல, நபியுன் முகல்லமுன், அவர்கள் பேசப்பட்ட அல்லாஹுவோடு பேச்சு வைத்திருந்த நபி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆதமோடு தான் நம்ம எல்லாம் இணைக்கப்படுகிறது. குர்ஆன்ல முழுக்க இறைவன் நமக்கு 2 டைப்ல பேர் கொடுக்குறான். ஒண்ணு என்னன்னா, ஆதமுடைய மக்களே அப்படின்னு கூப்பிடுவான். நிறைய இடங்கள்ல கூப்பிடுறான், யா பனி ஆதம், யா பனி ஆதம் அப்படின்னா ஆதமுடைய மக்களே. இதுக்கப்புறம் இறைவன் நம்மளை கூப்பிடுறது, ஈமான் கொண்டவங்களா இருந்தா யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொள்ளாதவங்களா இருந்தா யா ஐயுஹன் நாஸ், மக்களே. நாஸ் அப்படின்னா மக்கள், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள். இந்த 2 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரு பேர் வேணும்னா பனு ஆதம், ஆதமுடைய மக்கள். ஆதமுடைய மக்கள்னு சொல்லும் போது காஃபிர்களும் உள்ள இருப்பாங்க, முஸ்லிம்களும் உள்ள இருப்பாங்க, எல்லாரும் உள்ள இருப்பாங்க அந்த வார்த்தையில. அப்படி யார் யாருக்கு என்னென்ன சட்டம் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா யா பனி ஆதம்னு கூப்பிடுறான். முஸ்லிம்களுக்கு அல்லாம பொதுவா என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி நேரத்துல யா ஐயுஹன் நாஸ்ன்னு கூப்பிடுறான். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ளடங்கி சில சட்டங்கள் இருக்கும் அல்லவா, ஜக்காத்தோ தொழுகையோ அதோ, இந்த மாதிரி சட்டங்களை சொல்லுகிற போது யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிடுவார்.
இப்போ முதல் மனிதரான ஆதமை படைத்ததை தனது வல்லமை என்று சொல்லுகிறான், தனது அத்தாட்சி என்று சொல்லுகிறான். அதிலே இந்த வாக்கியங்களை அல்லாஹ் முதலில் சொல்லுகிறான். நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பது குறித்த ஹதீஸுகளிலும் தஃசீர்களிலும் வந்திருக்கிற செய்தி, அல்லாஹ் பூமியில இருந்து ஒரு பிடி மண்ணை பல்வேறு பாகங்களிலே எடுத்து வர சொல்லி வானவர்களை அனுப்புவார். முதலாக அப்படி வானவர் வந்தார். வந்து பூமியினுடைய ஒவ்வொரு பகுதியில் வேற வேற பகுதியிலே சேர்த்து எடுத்து மண்ணை குழப்பணும். அப்பதான் மனிதர்கள்ல எல்லா மாதிரியும் இருப்பாங்க. இப்போ எடுக்க வந்த போது பூமி சொல்லிருச்சான், அல்லாஹும்ம, அதாவது அல்லாஹ்வுடைய பேரால நான் உன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன், என்கிட்ட இருந்து மண் எடுக்காதேன்னு சொல்லியிருக்கு. அல்லாஹ்வுடைய பேர்ல கேட்கிறேன்னு ஒண்ணு வந்த மனக்கு திரும்பி போயிட்டாங்க. என்ன பேர் அந்த மாதிரி பேர், அல்லாஹ்வோட பேராலன்னு சொல்லிட்டா யாரா இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடும். எடுக்க வந்த மனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகி, அல்லாஹ்வுடைய பேரால கேட்கிறேன், எங்கிட்ட மண் எடுக்காத போயிட்டாங்க. 3 தடவை இப்படி நடந்திருக்கு. வேற வேற மலக்குகள் வரும்போதெல்லாம் பூமி அதே வார்த்தையை சொல்லி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பேரால கேட்கிற, எங்கிட்ட இருந்து மண் எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த சந்ததியில வர்ற நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு, மண்ணுக்கு தெரியும். அதனால மண் எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு. 4வது தான் ஒரு மலக்கு வருகிறார். தஃசீர்கள்ல வர்றபடி அது மலக்குல் மௌத், அதாவது ஈவு இறக்கமே இல்லாம யார் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு குறுகிட்டு போகணும். அந்த மாதிரி உள்ளவர் அவர். அதனால அவர் வந்த உடனே அல்லாஹ்வுடைய பேரால கேட்கிறேன், நீ என்கிட்ட மண் எடுக்காத அப்படின்னு சொன்ன உடனே அவரு திரும்பி சொல்லிட்டார், அல்லாஹ்வுடைய பேரால சொல்றேன், நான் எடுத்துதான் ஆகுவேன். அல்லாஹ்ட்ட இருந்து அவன் சொன்ன உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பதை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மண்ணு சொல்லுது, நீ எடுக்கிறதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அவர் சொல்றாரு, எடுக்காம அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வேற வழி இல்லை, எடுத்துட்டு போனாரு. பூமியில ஒரு பக்கம் அல்ல, வேறு பக்கங்களிலும் எடுத்து சென்றார். 7 வகையான மண் என்று சொல்லப்படுகிறது. எடுத்து கொண்டு போய் 7 வகையான மண்களும் கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்பட்டது. அதனால தான் அதுல பாத்தீங்கன்னா மென்மையானவர்கள், கடுமையானவர்கள், நிறங்களால் மாறுபட்டவர்கள், குணங்களால் மாறுபட்டவர்கள் எல்லாம் வர்றது காரணம் தான். ஒரே ஒரு இடத்துல இருந்து மண் எடுத்திருந்தாருன்னா அந்த பகுதியில உள்ள மாதிரி மட்டும்தான் இருக்கும். எல்லாமே கருப்பர்களாக பிறந்திருப்பார்கள், அல்லது எல்லாமே வெள்ளையர்களாக பிறந்திருப்பார்கள், எல்லாமே மென்மையானவர்களாக பிறந்திருப்பார்கள். இது 4 பக்கமோ அல்லது 7 பக்கமோ எல்லா பக்கம் இருந்து எடுத்ததுனால, எடுத்து குழப்பினதுனால மனிதர்களில் பல்வேறு வித்தியாசமானவர்கள் எல்லாம் பிறக்கிறார்கள். அதை எடுத்து அந்த மண்ணை அல்லாஹ் படைக்கிறான், மண்ணிலிருந்து படைக்கிறான். மண்ணை தண்ணி ஊற்றி குழப்பிட்டா வெறும் மண்ணுக்கு பேரு துராப், அரபில துராப். அதுல தண்ணியை ஊற்றி குழப்பிட்டா அதுக்கு பேரு தீன். அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டா அதுக்கு பேரு சல்சால். இந்த 3 வாக்கியமும் குர்ஆன்ல இருக்கு. ஆதமை மண்ணிலிருந்து படைத்தான், அது சரிதான். களிமண்ணிலிருந்து படைத்தான், அதுவும் சரிதான். குழப்பினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மனித அச்சு செஞ்சு வச்சாச்சு, செஞ்சு வச்சு அதை காய வைத்திருக்கிறான். இந்த செங்கல் சூளையில எல்லாம் ஈரமா எடுத்து அது நல்லா இதாகிற வரையும் காய வைப்பாங்க. ஒரு சட்டியை குளன்னு அந்த சட்டியை நேர்த்தியா களிமண்ல செஞ்சுட்டு அதை காய வைப்பாங்க. அந்த மாதிரி களிமண்ணாகிய தீன் என்பதில் இருந்து ஆதம் காய வைக்கப்படுகிறார். இந்த ஆயத்துல சொல்ற சல்சால், தட்டினால் சப்தம் வரக்கூடிய சுட்ட சட்டியை போல மாறிவிடுகிறார். இப்ப இந்த 3 வார்த்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான், இதுல இருந்து படைத்ததா. படைத்து முடித்து விட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு எல்லா வகையான சங்கைகளையும் செய்கிறான். அவனுடைய ஒரு அற்புதமான படைப்பு, மிகுந்த தீர்மானங்களுக்கு பிறகு, நேர்த்தியான ஒரு நிர்வாகத்திறனுக்கு பிறகு
அல்லாஹ் படைத்த இந்த படை இன்னும் ரூஹு ஊதல. ரூஹு ஊதாம அது வைக்கப்பட்டிருக்க. எல்லாம் வச்சாச்சு, கண் இடம், மூக்கு இடம், வாய் எல்லாம் வச்சாச்சு. இப்ப இனிமேல் ரூஹு கொடுத்தால் அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துருவார். அது மட்டும்தான் பாக்கி. இந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும் இப்லீஸ் வருகிறார். வந்த இப்லீஸ் ஒரு நோட்டம் போடுறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் இதை படைச்சிருக்கிற அமைப்பு. இந்த அமைப்புல என்னன்னா துவாரங்களை பார்க்கிறார். காது துவாரங்கள், மூக்கு துவாரங்கள், இந்த மாதிரி தொப்புளின் பகுதி வரைக்கும் பார்க்கிறார். ஒரு வழியாக புகுந்து இன்னொரு வழியாக வெளியேற முடிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய துவாரங்களால் கட்டமைக்கப்பட்ட மனிதன். அவன் இந்த படைப்பின் அமைப்பை பார்த்து விட்டு முடிவுக்கு வருகிறான். இந்த மாதிரி துவாரம் இருக்கக்கூடிய எந்த படைப்பும் கண்ட்ரோலாக இருக்காது அப்படிங்கிற முடிவு இப்லீஸ் செய்கிறார். அது ரொம்ப தெளிவான முடிவு. இப்படிப்பட்ட படைப்பின் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய எந்த படைப்பும் லாயத்தமானக்குன்னா தன்னைத்தான் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது. மொத்தத்துல என்னன்னா இது நம்மளை விட கொஞ்சம் மட்டமானது. எல்லாம் படைச்சிருக்கான், ஆனா நம்மளை விட கொஞ்சம் மட்டமான படைப்பு தான் அப்படிங்கிற முடிவுக்கு சைத்தான் வருகிறான். இப்போ சைத்தான் இதுல இருந்து வந்ததற்கு பிறகு அவன் சஜிதா செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டான். அல்லாஹ் சொல்றான், இப்ப நான் ரூஹ ஊதுவேன். இதா சவ்வை வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, ரூஹ ஊதுன உடனே சஜிதா செய்யுங்க. முதலாய் மனிதனுடைய அச்சு உருவாக்கி பிரதி எடுத்து அந்த பிரதியில் அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான், தனது ரூஹை ஊதுகிறான். எனவேதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உலக மக்கள் எல்லாரிடத்திலேயும் இருக்கிற ரூஹ் என்பது அல்லாஹுடையது. அதனால் தான் ரூஹை பார்க்க முடியாது. ரப்பை நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. ரப்பு ஊதிய ரூஹையும் பார்க்க முடியாது. யாராவது ஒருத்தர் மனுஷனை பார்க்கிற மாதிரியே மனுஷனுக்குள்ள இருக்கிற ரூஹை பார்ப்பாரா? முடியாது. ரூஹ் இருக்கிறதா இல்லையா? இருக்குது. இல்லைன்னா போய் சேர்ந்திருப்பாங்க. இருக்குது. எங்க இருக்குது தெரியாது. எங்கேயும் யாருனாலையும் ரூஹை தனியாக பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், முதல் மனிதரிடத்தில் ஊதிய அந்த முதல் ரூஹு அல்லாஹ்வுடையது. அந்த ரூஹு தான் அப்படியே வாழையடி வாழையாய் வம்சமாய் ரூஹு வருகிறது. அந்த ரூஹு வருகிற வழிகளை, செல்லுகிற வழிகளை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். முதல்ல ரூஹ் தஃசீர்கள்ல எழுதுவாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் அல்லாஹ்விடத்தில் இருந்து அன்பளிப்பாய் அருட்கொடையாய் ரப்பிடமிருந்து பெற்ற முதல் கண்ணியம், முதல் அன்பளிப்பு ரூஹ் என்பது. ரப்புடைய அன்பளிப்பை மனித குலத்தில் பெற்ற முதல் மனிதர் ஆதம். ஆதமுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கிடைக்குது. அந்த கிஃப்ட் கொடுக்கிறவன் ரப்பு. என்ன கிஃப்ட் கொடுக்கிறான்? தனது ரூஹை கொடுக்கிறான். இந்த படைப்புக்கு அல்லாஹ் செய்த ஆகப்பெரிய மிகப்பெரிய அன்பளிப்புன்னு சொல்லலாம். இதை இந்த ரூஹை கொடுத்து விடுகிறான். ரூஹு கொடுத்த உடனே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்போது எல்லாரும் சஜிதா செய்தாக வேண்டும். இந்த சஜிதா இப்படி ஆதம் இங்கே வச்சிருக்கோன்னு வைங்கள. இப்போ இந்த சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எல்லாரும் சஜிதா செய்கிறார்கள், இவன் மட்டும் செய்யலை. இப்போ இவன் செய்யலைங்கிறது அல்லாஹ் இது சொல்றான். முதல்ல என்ன சொல்றான்னா, எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள். சஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 28 இடத்துல இந்த வாக்கியம் வருது. இந்த கிஸ்ஸாவே வருது, ரொட்டேட்டா திரும்ப திரும்ப வருது. ஆதம் இப்லீஸ், படைப்பினுடைய ஆரம்பமும் இப்லீஸின் வெளியேற்றமும் அப்படின்றது 28 இடத்துல வருது. அதுல டீட்டெயிலா வர்றது இந்த சூரா ஹிஜ்ர்லயும் ஒண்ணு. இப்போ ரூஹை ஊதி விட்ட உடனே சஜிதா செய்ய சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபஸஜதல் மலாயிகா, மலக்குகள் சஜிதா செய்தார்கள். குல்லுஹும், எல்லாரும் செய்தார்கள். அஜ்மஊன், ஒன்னா செய்தார்கள்.
இங்க ரெண்டு கேள்வி வருது. அத்தனை பேரும் செஞ்சாங்களா, யாராவது செய்யலையா? இந்த கேள்விக்கு பதில் தான் குல்லுகும்னு ஒரு வார்த்தை. இல்ல இல்ல, எல்லாருமே பண்ணிட்டாங்க. மலக்குகள்ல உள்ள எல்லாரும் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணாங்களா? பறந்து தொழுகிற மாதிரி ஜமாத்தோட கொஞ்சம் பேர் தொழுவாங்க 1:15 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்கு கொஞ்சம் பேர், 3 மணிக்கு கொஞ்சம் பேர், இப்படியெல்லாம் தொழுகிறாங்கல்ல. சஜிதாவும் அப்படி நடந்துச்சா அப்படின்னா அஜ்மாவும், இந்த குல்லு அஜ்மாவுங்கிற அர்த்தம் என்னன்னா ஒரு டைம்ல பண்ணாங்கன்னு அர்த்தம். குல்லுகும் எல்லாரும் செய்தார்கள், அஜ்மாவும் ஒரே நேரத்தில் செய்தார்கள். இப்ப சொல்லிட்டு இப்லீஸை தவிரங்கிறான். இப்லீஸ் செய்யல. இங்கே வாக்கியத்திலேயே ஒண்ணு தெரியுது, மலக்குகள்லாம் செஞ்சுட்டாங்க, இப்லீஸ் செய்யல அப்படின்னா அவன் மலக்குகள் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு தெரியுது. இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பே அப்படிதான் தெரியுது. மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்தார்கள், இப்லீஸ் செய்யவில்லை. அப்ப இப்லீஸ் மலக்குகள்ல இல்லைன்னு அர்த்தம். குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது, இப்லீஸ் மலக்குகள்ல சேர்ந்தவன் இல்லை. சரி, அவன் சஜிதா செய்யல, இந்த சஜிதாவை மற்ற மலக்குகள் எல்லாரும் செய்து விட்டார்கள். இங்கே ஒரு விஷயம், இந்த சஜிதாவை பொறுத்தவரை கண்ணியத்திற்காக செய்யப்பட்ட சஜிதா என்று சொல்லுகிறார்கள். இபாதத்துக்கான சஜிதாவா, கண்ணியத்துக்கான சஜிதாவா? இபாதத்துக்கான சஜிதா அல்லாவுக்கு மட்டும்தான் செய்ய முடியும், உலகத்துல வேற யாருக்கும் செய்ய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. ரொம்ப நாம மதிக்கிற பெற்றோர்களா இருந்தாலும் அதிகபட்சமா அவங்க கைகளை முத்தமிடலாம், கண்ணியத்துக்காக. சஜிதா செய்ய முடியாது, உலகத்துல எந்த படைப்புக்கும் செய்ய முடியாது. சரி, கண்ணியத்திற்குரிய சஜிதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கண்ணியத்துக்காக செய்யறது. அது முன்னாடி காலங்கள்ல இருந்திருக்கு, இந்த உம்மத்துல அதுவும் தடை செய்யப்பட்டு விட்டது. கண்ணியத்திற்கு நீங்க சலான் சொல்லிக்க வேண்டியதுதான், நீங்க அதுக்கு சஜிதா செய்ய முடியாதுன்னு இருக்கு. ஆக இந்த ரெண்டு கருத்துல, இந்த சஜிதா இபாதத்தா, இந்த சஜிதா கண்ணியமா? யாரு இபாதத்துன்னு சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி ஆதம் இருந்தார், எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க, சஜிதா அல்லாவுக்கு தான் செஞ்சாங்க. ஆதம் கிப்லா மாதிரி இருந்தார். இங்க இருக்க கிப்லா காபா, காபாவை நோக்கி ஒருத்தர் சஜிதா செய்யறாரு, காபாவுக்கு சஜிதா செய்யறாரு இல்ல. என்ன சொல்லுவோம், அல்லாவுக்கு சஜிதா செய்கிறோம், காபா கிப்லாவாக இருந்தது. அந்த மாதிரி ஆதம் கிப்லாவாக இருந்தார், எல்லாரும் சஜிதா செய்தார்கள், சஜிதா அல்லாஹுக்காக. இது வணக்கத்துக்குன்னு சொல்றவங்க. இன்னொரு கருத்து இருக்கிறது, இது கண்ணியத்துக்கு செஞ்ச சஜிதா, ஆதமுக்கு தான் செஞ்சதுன்னு சொல்றாங்க. இது பல்வேறு காலங்களில், கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே, பின்னாடி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் வரை கூட இந்த சஜிதா இருந்தது. கண்ணியத்துக்காக சஜிதா செய்யறது, பெற்றோர்களுக்கு செய்தார்கள். மிக உயர்ந்த கண்ணியத்திற்குரியவர்களுக்கெல்லாம் அப்படி சஜிதா செய்தார்கள். காலப்போக்கில் அது எல்லாம் தடுத்துட்டான். இந்த உம்மத்தை பொறுத்தவரையும் ரொம்ப ஓப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யாரும் யாருக்கும் செய்ய முடியாது. ஒருவேளை செய்வதாக இருந்தால் நான் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன், ஒருவேளை அப்படின்னாங்க. அதுக்கும் அனுமதி இல்லை. இப்ப ஹதீஸ்ல தான் இப்படி வருதல்ல, நான் உங்களுக்கு சஜிதா செய்யறேன்னு ஒரு மனைவி சொல்லுதுன்னு வச்சுங்க, நடக்க போறது இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்படி ஒரு மனைவி கேட்கிறாங்கன்னு வைங்களேன், நாங்க உங்களுக்கு சஜிதா செய்யலாம்னு இருக்கோம், ஹதீஸ்லயே வருது. ஹதீஸ்ல முடியாதுன்னு வருது, ஹதீஸ்ல சரின்னு வரல. மனைவி மட்டும் கணவனுக்கு செய்யறதா இருந்தா ஓகேன்னு வரல. அப்படி ஒருவேளை சஜிதா யாருக்காவது அனுமதிக்கப்பட்டிருந்தால் நான் மனைவியை கணவனுக்கு சொல்லி இருப்பேன் அப்படின்னு அர்த்தமா வரைய செய்யக்கூடாது. சஜிதா யாருக்கும் செய்யக்கூடாது. இப்ப குறுக்கே ஆதமை வைத்துக் கொண்டு எல்லாரும் செய்த சஜிதா எது மாதிரின்னா, சும்மா ஒரு முன்னாடி ஒரு பொருளாக இருந்தார் ஆதம். நம்ம ஜனாசா தொழுகிறோம், முன்னாடி கொண்டு மையத்தை வச்சிருவோம், தக்பீர் கட்டி நிற்போம். இப்ப நம்ம எல்லாம் ஜனாசாவுக்கு தொழுகிறோம்னு அர்த்தமா? இல்லை, ஜனாசாவின் நன்மையை நாடி அல்லாவுக்காக தொழுகிறோம்.
அதனாலேயே அந்த தொழுகையில சஜிதா இல்லை. அது நேரா போய் குனிஞ்சு நெத்தியை கீழே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜனாசாவுக்கு செய்யற மாதிரி ஆயிருமோ என்னமோங்கிறதுனால தான் அதுல அந்த தொழுகையில ருக்குவும் கிடையாது, சஜிதாவும் கிடையாது. நின்றது நிக்க அப்படியே 4 தக்பீர் சொல்லி செலாம் கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ஆதம் முன்னாலே இருந்தார். ஒரு ஜனாசாவினுடைய தோற்றத்தை நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள். ஆதமுக்கு அல்லாஹுவுக்கு சஜிதா செய்தார்கள், ஆதம் குறுக்கே இருந்தார். இப்போ இங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி சஜிதா செய்கிற போது பெரிய பெரிய மலக்குகள் உட்பட எல்லாரும் சஜிதா செஞ்சார். இந்த மலக்குகள் செஞ்சதும் கண்ணியத்துக்கு தான் இபாதத் அல்லன்னு சொல்றவங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இருந்து சில செய்திகள் எடுத்திருக்கிறாங்க, சொல்றாங்க. என்னன்னு பாருங்களேன். நம்ம இந்த குர்ஆன் ஓத ஓத சஜிதா செய்யறோம்ல, ஒரு 10-14 இடம் இருக்குல்ல, சஜிதாவுடைய ஆயத்துன்னு சொல்லுவாங்க. வந்த உடனே என்ன செய்வோம்னா சஜிதாவுக்கு போயிடுவோம். சுஜூதே திலாவத்துன்னு பேர், அதுக்கு பேர் திலாவத்துடைய சஜிதா. அந்த சஜிதாவுடைய வாசகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா குர்ஆன்ல உள்ள 14 இடங்கள்லையும் அந்த வாசகம் எப்படி இருக்கும்னா, அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்வார்கள் அப்படின்னு வரும். அதாவது அல்லாஹுவுக்கு சஜிதா செய்வார்கள், இது ஒரு வாக்கியம். அப்படி வரல, அவனுக்கு மட்டும் தான் சஜிதா செய்வார்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா மலக்குகளை பார்த்து அல்லாவே என் அல்லாத ஒரு ஆளுக்கு சஜிதா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ரப்புக்கு மட்டும்தான் அவர்கள் சஜிதா செய்தார்கள். எனவே இறைவன் சொன்னது அவனுக்கு சஜிதா தான். சில முக்கியமான நேரங்கள்ல ஏதாவது நடந்துருது, அதுக்காக சஜிதா செய்யறாங்க. யாராவது ஒரு நல்ல காரியத்தை நடந்துருச்சுன்னு செய்தி சொல்றாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க, உங்களுக்கு காணாம போனது கிடைச்சிருச்சுங்கிறாங்க, உங்க ஒட்டகம் ஓடி போனது வந்துருச்சுங்கிறாங்க. டபக்குன்னு தக்பீரை கட்டி டபக்குன்னு ஒரு சஜிதா செய்யறாருன்னு வைங்களேன். இந்த நேரத்தில் ஒரு நல்லது நடந்ததுக்கு சஜிதா, ஆனா சஜிதா அல்லாஹ்வுக்கு தான். ஆனா செய்தி என்ன தெரியுமா? ஒட்டகம் திரும்ப வந்து விட்டது, ஓடி போன மகன் திரும்ப கிடைத்து விட்டான், இது செய்தி. அந்த மாதிரி ஆதமின் படைப்பு பூர்த்தியாகி அவர் தயாராகிவிட்டார் அப்படின்னு உடனே ஒரு சஜிதா. சஜிதா அல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல செய்தி அங்கே நடக்கிற நேரத்தில் சஜிதா செய்யப்படும். அந்த அடிப்படையில சஜிதா செய்கிறார்கள். ஆதமுடைய சடலத்திற்கு முன்னால் ரூஹ் கொடுக்கப்பட்ட உடனே அவருக்கு முன்னால் எல்லா மலக்குமார்கள் சஜிதா. அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பின் அமைப்புகள்ல நிலை நிற்குதல், ருக்கு செய்தல், படுத்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறது, என்னென்னமோ இருக்கு. ரப்புக்கு ஆக பிடித்தமானது சஜிதா மட்டும்தான். அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ரப்புக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்கிற ஸ்டேஜ்ல ஆக நெருக்கம்ங்கிறது சஜிதாவுடைய ஸ்டேஜ் மட்டும்தான். சஜிதா அவ்வளவு முக்கியமானது. அதனால தான் அதை அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் செய்யக்கூடாது. குர்ஆன்ல வருது, உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பும் சஜிதா செய்தா தவ்அன் அவ் கர்ஹன், விரும்பியோ விரும்பாமலோ. நம்மெல்லாம் இப்ப விரும்பி சஜிதா செய்யறோம். சில படைப்பையே அல்லாஹ் சஜிதா மாதிரி வச்சிருப்பான். முன்னாடி கூட ஒரு ஆயத்துல வந்துச்சு, நிழல்களை பத்தி உள்ள ஆயத்துல. என்னன்னா, இவனுக்கே தெரியாம அவன் நிழல் சஜிதா செஞ்சிட்டு இருக்கு. இவர் இப்படித்தான் நிற்பார், அவரோட நிழல் படுறது சஜிதா மாதிரி படும். குர்ஆன்ல அல்லாஹ் சமாவாத், வானம், பூமி, மரம், மலை, ஜீவராசிகள், ஊறுறது பறக்கிறது எல்லாம், அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து கொண்டே இருக்கிறார்கள். சஜிதா ரொம்ப முக்கியமானது. சஜிதா இருக்கிற இறைவனுடைய நிலைமைகளிலேயே ஆக பெரிய நிலைமை. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய சங்கை, அவர்களுடைய படைப்பை முடித்தவுடன் எல்லாரையும் சஜிதா செய்ய சொல்லுகிறான். அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் சஜிதா செய்கிறார்கள். இப்போ சஜிதா செய்யாதவன், அதுதான் இந்த கடைசி பகுதி, செய்யலைன்னு ஒன்று அல்லாஹ் கூப்பிட்டு முதல்ல கேட்குறான், நீ ஏன் சஜிதா செய்யலை?
இப்லீஸ் அவங்க கூட தான் இருந்திருக்கான், மலக்குகள் கூட இருந்திருக்கான். மலக்கு இனத்தை சார்ந்தவன் அல்ல, மலக்குகள் கூட இருந்திருக்கான். காலையிலும் மாலையிலும், அது எப்படியோ இரவிலும் பகலிலும் அல்லாஹ் பல பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலங்கள் மலக்குகளோடு இருந்தவன். ரப்பை பற்றி ரொம்ப தெரிஞ்சவன். அவன் சஜிதா செய்யலை. இப்போ பாருங்க வாக்கியம், அவனோட வாக்கியம், எப்பா நீ ஏன் சஜிதா செய்யலை எல்லாம் கேட்குறான். அதுக்கு அவன் பதில் சொல்றான், நீ களிமண்ணில் இருந்து படைச்ச ஒரு மண்ணுக்கு நான் செய்ய மாட்டேன். இன்னொரு இடத்துல குர்ஆன்லயே வருது, என்னை நெருப்பில் இருந்து படைத்தாய், அவரை மண்ணில் இருந்து படைத்தாய். இங்க அவன் சஜிதா செய்யாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம். நம்பர் 1, இந்த வாழ்வுக்கு தேவையான அடிப்படைகள் சொல்றோம்ல, பஞ்சபூதங்கள்னு, அதுல மண்ணை விட நெருப்பு கொஞ்சம் பவர் கூட. நான் நெருப்புல வந்தவன், நீ மண்ணிட்ட பணிய சொல்ற, பணிய முடியாது. ரெண்டு மண்ணா நெருப்பான்னு கேட்டா எது உயர்ந்தது? நெருப்பு தான் உயர்ந்தது. அதனால நான் அதுல படிச்சவன், நான் இதுக்கு இறங்க மாட்டேன். இது ஒண்ணு. சஜிதா செய்யாததுக்கு இன்னொரு காரணம், நாங்கெல்லாம் நெருப்புல படைக்கப்பட்டவங்க அல்லது மலக்குகள் ஒடியில படைக்கப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பவர் இருக்கு. இங்க துவாரங்களோடு படைக்கப்பட்ட இந்த மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு கண்ட்ரோல் கிடையாது. நம்மை விட படைப்பில் அத்னாவாக கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு படைப்புக்கு மேல் நிலையில இருக்கிற நானு சஜிதா செய்ய முடியாது. இப்போ அவன் வாக்கியத்திலேயே தெரியுது, என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் அப்படின்னு சொன்னதுல இருந்து அவன் மலக்கு அல்ல. ஏன்னா மலக்குகள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? ஒளியால், நூறால் படைக்கப்பட்டவர்கள். அவனே தன்னுடைய ஸ்டேட்மெண்டா ஒத்துக்கிறான், என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆதமை மண்ணிலிருந்து படைத்தாய். எப்ப அவன் நெருப்பிலிருந்து படைத்தாய்ன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் மலக்கு அல்ல. மண்ணால் படைக்கப்பட்டதனால் அவன் நம்ம இனம் மனிதர்களும் அல்ல. அப்போ முதல்ல இவனுடைய இறைவனுடைய எதிர்ப்பு படலம் தொடங்குறதுக்கு 2 காரணம் ஆயத்துகளிலேயே தெரிய வரும். ஒரு காரணம் கிபுர்னா பெருமை. 2வது காரணம் ஹசத், பொறாமை. நம்மளை விட இந்த ஆதமுக்கு எல்லாம் மரியாதை செய்யறாங்க, சஜிதா அது இதெல்லாம் நடக்குதுங்கிற பொறாமை. இன்னொன்னு என்னன்னா, அவரை விட நான் மேலானவன். அதனால்தான் சொல்லுவாங்க, உலகத்துல முதல் குற்றமே இந்த 2 தான், மோசமான குற்றம். கிபரும் பெருமையும் பொறாமை 2ம் ஒரு இடத்துல சேர்ந்துச்சுன்னா இப்லீஸ்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம். ஏன்னா இந்த 2ம் அவன்கிட்ட மட்டுமே உள்ளது. சில பேர்கிட்ட பெருமை இருக்கும், பொறாமை எல்லாம் இருக்காது. சில பேர்கிட்ட பொறாமை இருக்கும், பெருமை எல்லாம் இருக்காது. யார்கிட்டையாவது 2ம் சேர்ந்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவான்னு அர்த்தம். பெருமையும் பொறாமையும் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் காரணங்கள் அதைத்தான் சொல்லணும். இப்போ அல்லாஹ் தஆலா அத்தனை பேரையும் சஜிதா செய்ய வச்சுக்கிட்டு இவன் கேட்ட போது இவன் இந்த மாதிரி மறுத்துட்டான். ஆதம் அல்லாஹ்வுக்கு செய்த சங்கை அவனுக்கு உறுத்துது. அவனுக்கு தூக்கம் வரல, அவனுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு எதுவுமே இல்லை. பொதுவாக ஒன்று உண்டு, இந்த பொறாமப்படுறவனுங்களுக்கு ஹதீஸ்ல கூட அப்படி ஒரு வாக்கியம் இருக்கு, பொறாமைக்காரனுக்கு வேற பெரிய பழி வாங்குறதெல்லாம் வேண்டாம், நீ சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பெரிய தண்டனை. ஒருத்தன் நம்மளை பார்த்து ரொம்ப வயிறு எரியுதுன்னு வைங்களேன், இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே, அவனுக்கு அது கிடைக்குதே இது கிடைக்கும், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ சந்தோஷமா இருந்தினாவே அங்க அவன் போக மாட்டான். ஒரு பொறாமைக்காரனுக்கு பெரிய தண்டனை என்னவென்றால் நீ மகிழ்ச்சியாக இருப்பது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இவர் நல்ல ஒரு வீடு வாங்குறாரு, நல்ல வாகனம் வாங்குறாரு, இவருக்கு குழந்தை பேரும் பேத்தி எல்லாம் பிறக்குது, இவருக்கு வரிசையா சந்தோஷமான செய்தியா வருது அப்படின்னா ஏற்கனவே பொறாமையில எரியறவன் ரொம்ப எரியும், அவனால தூங்க முடியாது, அவனால் நிம்மதியா இருக்க முடியாது. பொறாமைக்காரனுக்கான பெரிய பனிஷ்மெண்ட்டே அதுதான். அதனால நாம தனியா பனிஷ்மெண்ட் அவனுக்கு தர வேண்டியதில்லை, நம்ம சந்தோஷமா இருந்தாவே போதும். அல்லது குறைந்தபட்சம் எவன் பொறாமைப்படுறானோ அவன்கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்.
நிறைய பேர் அப்படி இருக்கான், பொறாமைப்படுற மாதிரி சொல்லவும் மாட்டான். நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னே கேட்பான், மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியே காட்டிடும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னே சொல்லணும். இந்த ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் உள்ளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயர்வு கொடுத்தது ரப்பு செஞ்ச சங்கை இவனால கொடுக்க முடியல. எனவே கிபுரும் ஹசதும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தது, பெருமையும் பொறாமையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரிசையா அல்லாஹ் செஞ்சது நிறைய, ஒரு 3-4 சங்கை மனித குலத்துல ஆக பெரிய கிஃப்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவன் கையால படிச்சது. நம்மளையெல்லாம் அல்லாஹ் அப்படி படிக்கல, தாய் தந்தை சேர்க்கையில சந்ததி உருவாக்குறது. நிறைய பேர்த்த இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரூஹ ஜிப்ரீல விட்டு ஊத சொல்றான் இல்லையா? தன்னுடைய சொந்த இதுல அல்லாஹ் தனது கையால் படைத்தான். குர்ஆன்லயே அந்த கைங்கிற வாக்கியமே வருது, ஹலக்து பியதைய, நான் என் கைகளால் படைத்த படைப்புக்கு நீ ஏன் சஜ்தா செய்யல அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறேன். இதே கேள்வி அங்க அப்படி வருது. அப்போ இறைவன் தனது சொந்த கையால் இறைவன் படைத்தது ஆதமை. இது அவருக்கு செய்யப்பட்ட முதல் சங்கை. இரண்டாவது, தனது ரூஹை அவனே ஊதியது. ஜிப்ரீல் விட்டு மரியம் அம்மாட்ட ஊத சொன்ன மாதிரி அங்க ஆதமை செஞ்சு வச்சிருக்கேன் மண்ணுல ஊதி விடு அப்படின்னு எல்லாம் சொல்லல, தன்னுடைய ரூஹையே ஊதுகிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பு செய்த இரண்டாவது பெரிய சங்கை. மூணாவது சங்கை தான் இந்த சுஜூது. ரூஹ் வந்த உடனே எல்லாரும் சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க. 4 காணிக்கைகள் சொல்லுவார்கள். ஆதமுக்கு உலகத்தில் எந்த படைப்புக்கும் இல்லாத இறைவன் செய்த காணிக்கை. 4வது என்னன்னா, ரூஹெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரப்பு ஆசிரியராக இருந்து ஆதமை மாணவராக வைத்து இறைவன் எல்லாவற்றையும் சொல்லி தருகிறான். டைரக்ட் ஸ்டூடெண்ட். மற்றவங்களுக்கெல்லாம் ஜிப்ரீல் வழியா போச்சு, ஜிப்ரீல்கிட்ட சொல்லி அனுப்புவான். ஜிப்ரீல் போய் அந்த நபிகிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னான், அல்லாஹ் இப்படி செய்ய சொன்னான், அல்லாஹ் இப்படி செய்ய வேணாம்னு சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம். ஆதம் நேரடி மாணவராகிறார். இந்த 4 அம்சங்கள் சொந்தமாக இறைவன் தனது கையால் படைத்தது, தன்னுடைய ரூஹை நேரடியாக அவனே ஊதியது, மலக்குகளிடம் ரூஹு வந்தவுடன் சஜிதா செய்ய சொன்னது, அவரை மாணவராக வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஆசிரியராக இருந்து நேரடியாக படைத்தது, கற்றுக் கொடுத்தது. இந்த 4 சங்கையும் ஆக பெரிய சங்கை. இதுக்கு பின்னாடி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது இந்த சஜிதாவுக்கு பின்னாடி. இதுவரையும் நாம படிச்ச ஆயத்துல ஷைத்தானிடம் கேட்கப்பட்ட கடைசி கேள்வி, நீ ஏன் சஜிதா செய்யல? களிமண்ணால் படைத்த ஒரு படைப்புக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன். இந்த மண்ணோட அவனுக்கு எப்பவுமே கான்டாக்டே இல்லை. துனியாவில் இருக்கான ஒளிய அவன் மண்ணில் அடங்க மாட்டான். இப்லீஸ். நம்ம போன வாரம் சொன்னோம், அல்லாஹ்வால் மரணம் இல்லை என்று முடிவு செய்யப்பட்ட சில பேர், அது யார் யாருன்னு சொன்னோம். இதுல ஃபர்ஸ்ட் இப்லீஸ். இப்லீஸுக்கு மௌத்து கிடையாது, மௌத்து கிடையாது. அவன் எங்கேயாவது மௌத்தானா தானே மண்ணில் அடங்க முடியும். இப்லீஸ் தஜ்ஜால் போன்றவர்கள் மண்ணிலே அடங்க மாட்டார்கள், மண்ணுக்கும் அடங்க மாட்டார்கள். அப்போ நெருப்பால் படைப்பாகிய எனக்கு நீ களிமண்ணில இருந்து படைக்கிற இந்த படைப்புக்கு ஒத்து வராது, நான் சஜ்தா செய்ய மாட்டேன்னு அவன் மறுக்கிறான். இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றியது. இனி அவர் வெளியேறுகிறார். ஆதம் வெளியேற்றப்படுவது, சஜ்தா செய்ய மறுத்த உடனே இவன் வெளியேற்றப்படுவது, இவனுக்கு அல்லாஹ் பத்வா செஞ்சது, கியாமத் வரை இவனுக்கு தவணை கொடுத்தது, இவன் அப்போது அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு பேசிய வாசகங்கள், இதெல்லாம் இதே சூறாவிலே அடுத்தடுத்த வாக்கியங்களிலே வருகிறது. தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித குலத்திற்கு அவன் வழங்கிய ஏகத்துவ அத்தாட்சிகள் என்று சொல்லி அவன் ஒருவன் என்பதற்கான ஆதாரங்களை வரிசையாக சொல்லுகிறான். வாழும் காலமெல்லாம் வணக்கத்திற்குரியவன் அந்த ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற நம்பிக்கையோடு
இந்த ஆயத்துகளில் இருந்து பெறப்படுகிற படிப்பினையாக பொறாமை, பெருமை போன்ற தீய நற்குணங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் காப்பாற்றி வைப்பானாக. இதற்குரியவர்களே, ஏற்கனவே ஜும்மாவிலே அறிவிப்பு செய்யப்பட்டது போல வரக்கூடிய புதன்கிழமை அன்று இரவு இஷா தொழுகை இதே வழக்கம் போல 8 மணிக்கு நடைபெறும். தொழுகையை தொடர்ந்து மேராஜுடைய பயான் நடைபெறும். அதை தொடர்ந்து வழக்கமாக 2வது வியாழக்கிழமை, அதாவது மேராஜுக்கு அடுத்த நாள் நடைபெற வேண்டிய திக்ர் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் ரஜப் அந்த 27வது மேராஜ் என்ற இரவே திக்ர் மஜ்லிஸும் நடைபெறும் இஷா தொழுகைக்கு பின்னால். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.